கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து வாசித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க இருக்கிற அற்புதத்தின் தலைப்பு என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெறுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் வாசிக்கலாம். இந்த பகுதியை 3 சுவிசேஷ ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் மத்தேயு, மற்றொருவர் மார்க்கு, இன்னொருவர் லூக்கா. இந்த 3 ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19 22 வரை மத்தேயு எழுதியிருக்கிறார். மார்க்குவிலே நாம் பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரம் 24 34 வரை எழுதியிருக்கிறார். லூக்கா பகுதியிலே பார்க்கிற பொழுது 8ஆம் அதிகாரம் 42 48 வரை எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அந்த பகுதிகளை வாசிக்கலாம். முதலாவது நான் மத்தேயு பகுதியை வாசிக்கிறேன். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். மார்க்கு பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 34 முடிய. அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். தொடர்ந்து நாம் லூக்கா பகுதியை வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 42 48 முடிய. தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தாம் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு அற்புதத்தை குறித்து வாசித்தோம். இந்த பகுதியை 3 சுவிசேஷ ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்தது. இப்பொழுது வாசித்த பகுதிகளை நாம் பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த 3 சுவிசேஷ ஆசிரியர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக 3 பகுதிகளையும் நாம் படிக்கிற பொழுது, ஒருவர் சொல்லாத இன்னொரு விஷயத்தை மற்றொருவர் சொல்லி நாம் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. அப்படி இந்த 3 பகுதிகளை நாம் வாசித்த பொழுது, மத்தேயு அவர்கள் மிகவும் சுருக்கமாக இந்த சம்பவத்தை சொல்லிவிடுகிறார். 4 வசனத்திலே அவர் சுருக்கமாக இந்த அற்புதத்தை குறித்து எழுதியிருக்கிறார். ஆனால் மார்க் அவர்கள் 11 வசனங்களிலே இதை குறித்து எழுதியிருக்கிறார். லூக்கா அவர்கள் 6 வசனங்களிலே இதை குறித்து எழுதியிருக்கிறார். இப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் அந்த சம்பவத்திலே நமக்கு சில விசேஷங்களை நமக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார். விசேஷமாய் பார்க்கிற பொழுது மத்தேயுவை பார்க்கிலும் லூக்கா கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த லூக்கா, மத்தேயு இவர்கள் இருவரை பார்க்கிலும் மார்க் அவர்கள் அதிகமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த 3 பகுதிகளையும் நாம் படிக்கிற பொழுது அநேக விஷயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால இந்த 3 பகுதிகளும் நாம் இன்றைக்கு வாசித்து இருக்கிறோம். இதுல நான் அவர்கள் சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். மத்தேயுவை பார்க்கிற பொழுது 19ஆம் வசனத்திலே அவருடைய சீசரோடு கூட போனார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் மார்க்குவும் லூக்காவும் பார்க்கிற பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு காரியத்தை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது மத்தேயு அவர்கள் அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதும் ஆண்டவர் திரும்பி பார்த்து, மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறதாக பார்க்கிறோம். ஆனால் மார்க்குவும் லூக்காவும் அந்த ஸ்திரீயினுடைய வருத்தத்தை, அவள் அதற்கு முன்பாக பட்ட பாடுகளை, அவள் அந்த நோயினாலே அடைந்த வேதனையை குறித்து எழுதியிருக்கிறார்கள். விசேஷமாய் லூக்காவை பார்க்கிலும் மார்க் அவர்கள் அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். மார்க் 25ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று எழுதியிருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ அந்த நோய் குணமாக வேண்டும் என்று அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வைத்தியம் பார்த்திருக்கிறார். ஆனால் அவைகளினாலே அவருடைய நோய் குணமாகாமல் அவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். 12 வருடமாக அவர் அந்த பெரும்பாடிலே தவித்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது மத்தேயு சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி என்னை தொட்டது யார் என்று அங்கே கேட்கிறார். 29ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதே என்று சொல்லுகிறார். 31ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று அங்கே சொல்லப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மார்க்கிலே பார்க்கிற பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் லூக்காவிலே பார்க்கிற பொழுது மத்தேயுவும் மார்க்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை கூட லூக்கா அவர்கள் சேர்த்து 45ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பேதுருவும் அவனோடு கூட இருந்த சீஷர்களும் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே பார்க்கிறோம், மார்க் அவர்கள் அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் லூக்கா அவர்கள் பேதுருனுடைய பெயரை முன்மொழிகிறார். பேதுருவும் அவனோடு கூட இருந்த சீஷர்களும் அவரை பார்த்து கேட்டார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசித்த இந்த 3 பகுதியிலும் இருந்து ஒவ்வொருவரும் நமக்கு கூடுதலான வசனங்களை, கூடுதலான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து அறிந்து கொண்டோம். மத்தேயு 4 வசனத்திலே சுருக்கமாக முடித்திருக்கிறார். அதை பார்க்க லூக்கா அவர்கள் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அவரை பார்க்க மத்தேயு அவர்கள் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய வேதனையை அவள் எப்படி மருத்துவரிடத்திலே
தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து அந்த நோய் குணமாகாமல் வருத்தப்பட்டாள் என்பதை அவர் விவரித்து கூறியிருக்கிறார். லூக்கா அவர்கள் கூடுதலாக அவருடைய சீசர்களில யார் இயேசு கிறிஸ்துவிடத்தில கேட்டது, அதாவது திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க நீர் என்னை யார் நெருக்கினது என்று கேட்கிறீரே என்று பேதுருவை லூக்கா முன்மொழிந்து அவரோடு கூட சீசர்கள் கேட்டதாக சொல்கிறார். இந்த நாளிலும் நாம் ஒரு அற்புதத்தை குறித்து வாசித்தோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாம் அடுத்த அற்புதத்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.